3 நாளா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இங்க இருந்து டைவர்ட் பண்றாங்க? ஜனநாயகம் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீட்டுக்கும் ஜனநாயக படம் வரக்கூடாதுன்னு சில பேர் இங்க பேசிட்டு இருக்காங்க. தமிழகத்துல நீட் தேர்வு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதை வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான். நல்ல ஸ்டூடெண்ட்டுகள் நல்ல ஒரு முறையில போராடுறவங்க வரவேற்கலாம். ஆனா இதுல சில அரசியல்வாதிகள் அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. செலிபிரிட்டிஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்னா என்ன கோரிக்கை என்ன தேவை அதை மட்டும் பேசணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி தாவைக்க தப்பாகவே இருக்குதுன்னு வைங்க. இருக்கிற எல்லா கட்சியிலும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எல்லா கட்சியும் கம்பேர் பண்ணும்போது டிவிக்கே தான் பெஸ்ட்டுன்னு படுது. இன்னொரு விஷயம், நீட் தேர்வை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராடுறவங்க நீட் தேர்வுக்கு எப்படி எக்ஸாம் படிக்கணும், தனியார் கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க, அதுக்கு விளம்பரத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, இதில் உள்ள வந்துட்டு சதி வேலைகள் நிறைய பண்ணுறாங்க. அந்த சதி வேலையில் மாட்டிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நண்பா. ஒரு பேச்சுக்காக வந்துட்டு உள்ளே நையான்னு ஆஜர் பண்ணிட்டு திரும்ப போகிறவங்களுக்கும் அதுக்கு உண்மையான தீர்வு கொண்டு வர்றவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சோம்னா அதை கரெக்டாக கொண்டு வர முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தெளிவான முறையில் சரியான முறையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு கரெக்டாக செய்வார். கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. நன்றி.